3, 2, 1. Hi dear friends, I am very happy to meet you in this online class. Today what we are going to see is simple future tense. What is simple future tense? Where it can be used? Simple future tense is used when action, promise and thought to occur in the future, which means எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை தான் வந்து simple future tenseல நம்ம பேசுவோம். சரிங்களா? இதுதான் definition. Simple future tense அப்படினா to occur in the future, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். Simple future tenseல நம்ம மூணா பார்க்க போறோம். என்னென்ன அப்படினா affirmative sentence, negative sentence and question. Simple future tense எளிமையா எழுதணும் பேசணும் அப்படினா ஒரு சின்ன ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன அப்படினா subject plus to be verb plus verb 1 plus object. இதுதான் வந்து simple future tense. எளிமையா பேசணும் எழுதணும் அப்படினா இந்த ஃபார்முலா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். What is to be verb? To be verb அப்படினா shall or will. நிறைய to be verbs இருக்கு. அது வந்து we can see little later. This is a simple formula. If you remember this formula, you will be able to understand and you will be able to write simple future tense easily. Okay? Simple future tense எளிமையா எழுதணும் அப்படினா இந்த ஃபார்முலா subject to be verb V1 object இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் அப்படி சொல்லி பார்த்தா எல்லா ப்ரொனவுன்ஸும் 8 ப்ரொனவுன்ஸ் இருக்கு. எல்லா ப்ரொனவுன்ஸும் வந்து நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? டு பி வெர்ப் அப்படி சொல்லி என்ன சொல்லிட்டேன் நான், டு பி வெர்ப்னா ஷல் ஆர் வில் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? verb 1 அப்படி சொன்னா பேஸ் வெர்ப் அப்படி சொன்னா present, then we have past, then we have past participle. இப்போ நம்மளுக்கு வர வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் எடுத்துட்டா ஒர்க்ன்ற வேர்ட் எடுத்துட்டா then worked past tenseல past participle worked. நம்ம எடுக்க போறது வந்து பேஸ் verb V1. ஓகேங்களா? இதுதான் V1, இது வந்து V2 verb 2, இது verb 3. இப்போ நமக்கு வந்து பேஸ் verb எது V1, அதுதான் வந்து பேஸ் verb. ஓகேவா? V1 ஆப்ஜெக்ட் அப்படி சொன்னா நம்ம ஒரு செயலை செய்யும்போது என்ன செயலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்றது தான் வந்து ஆப்ஜெக்ட். சரிங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கண்டிப்பா நீ ஞாபகம் வச்சுக்கணும். உங்களால எளிமையா ஆங்கிலத்துல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எளிமையா எழுத முடியும், பேச முடியும். சரிங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? யூசிங் திஸ் ஃபார்முலா how we are going to write affirmative sentence. First we shall take first person singular I, subject first person singular I. என்ன சொல்லிருக்கேன்? to be verb என்னது shall. என்ன சொல்லிருக்கேன்? shall or will. we shall take shall. play base verb என்னது play. what? football. okay, then first person plural we shall play football. second person singular you shall play football. second person plural you shall play football. then say third person singular or plural whatever it may be, third person singular he, she or it or they shall play football. இப்போ எல்லாமே என்ன மாறி இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாறி இருக்கு, மற்ற எல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கினா கண்டிப்பாக உங்களால் வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எளிமையாக எழுத முடியும். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் சென்டென்ஸ் இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் டு பி verb பிளஸ் நாட் பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் சின்ன ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா நாட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். நாட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஓகேங்களா?
first person singular subject எடுத்துட்டா I shall not play football. Then first person plural we shall not play football. Then second person singular you will or shall, anything you can use. You will not play football. And second person plural you will not play football. Third person singular or plural whatever it may be, second person singular he, she, it will not play football. A third person plural they will not. They will not play football. ஸோ அப்போ இதுதான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸுக்கு இதுக்கும் நாட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நாட் யூஸ் பண்ணால் இட் பிகம்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் எழுப்பலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தா டு பி வெர்ப் ஷால் ஆர் வில் plus subject plus v1 plus object. இந்த ஃபார்முலா நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கினா கண்டிப்பாக உங்களால் வந்து எளிமையாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொஸ்டின் எழுப்ப முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா shall I play football. Okay, then first person plural யூஸ் பண்ணி shall we play football. அடுத்தது second person singular or plural will you play football. Second person plural will you play football. Third person singular என்னது he or she it, அதுக்கு எல்லாத்துக்கும் will she or he or it play football. லாஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன் ப்ளூரல் will they play football. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எளிமையாக கொஸ்டின் எழுப்ப முடியும். சரிங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில கீவேர்ட்ஸ் வச்சு எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அஃபர்மேட்டிவ் சென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? For example, I will play next month. இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நெக்ஸ்ட் மந்த் என்னது ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ இது என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் it will rain tonight. It will rain tonight அப்படின்னா it is the future, it affirms the future. ஓகேங்களா? அப்போ இது என்னது ஃபியூச்சரை குறிக்குது. சரிங்களா? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்குது. அப்புறம் I will go to Chennai soon.
அப்போ சூன் அப்படி சொன்னால் இன்னும் நான் போகல, இனிமேல் தான் போகிறேன் அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் எதிர்காலத்தை குறிக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? எளிமையாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை எழுத முடியும், பேச முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் there is any doubt regarding simple future tense, please comment on the comment box so that I will give my answer. Please subscribe my channel, like, share to your friends. Thank you. See you in the next class. Gotta catch 'em all.